பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளையும் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் மேலும் இடைபடுவீராக. உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்கள் இருதயங்களை திறந்து கொள்ளும்படி அடியாளை மறைத்து கொள்ளும் நீர் வெளிப்படும் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்குற நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம வருஷம் இந்த சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளையும் நம்ம வருஷம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்போ நம்ம நினைப்போம், இது வருஷம் நம்ம கேட்குறது தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இல்லை சகோதரர்களே, இது நம்ம வருஷம் நம்ம தியானித்தாலும் ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் புதிய ரகசியங்களையும் புதிய வேத சத்தியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று இப்போ நம்ம முதலாவது வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். இந்த வார்த்தை லூக்கா சுவிசேஷத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது. மற்ற எந்த சுவிசேஷத்திலும் இது சொல்லப்படவில்லை. மேலும் இப்பொழுது இயேசு இந்த சிலுவையில் மட்டும் இந்த வார்த்தையை சொன்னார்னு இல்லை, அவர் எங்கெங்கே அடிக்கப்பட்டாரோ, எங்கெங்கே அவரை குத்தினார்களோ அந்த இடங்கள்லாம் அவர் இந்த வார்த்தையை சொன்னதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, அப்பொழுது இயேசு அப்படின்னு பார்க்குறோம். அப்பொழுது இயேசுனா எப்பொழுது இந்த வார்த்தையை அவர் சொன்னார் அப்படின்னு பார்க்க போனால், நம்ம லூக்கா 23ஆவது அதிகாரம் முழுவதையுமே நம்ம வாசித்தோன்னா இந்த வார்த்தையை அவர் எப்பொழுது சொன்னார் அப்படின்றது நமக்கு புரியும். இப்போ பிலாத்து இருக்கிறான். பிலாத்து அந்த அந்த யூதர்களுடைய ஆளுநர்களாக அவன் காணப்படுகிறான். அங்குள்ள ரோம ஆளுநர்களாக அவன் இருக்கிறான் பிலாத்து. ஆனால் ஏரோது அங்குள்ள அரசன், யூதருடைய அரசனாக இருக்கிறான். இவர்கள் பல வருடமாக இவங்க ஒவ்வொருத்தரும் பகைவர்களாக இருக்கிறாங்க. இவங்கள் 2 பேரும் விரோதிகளாக காணப்படுகிறார்கள். ஆனால் இன்றைக்கி நீங்கள் அந்த 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க பார்த்தா, முன்னே ஒருவருக்கொரு பகைமையாக இருந்த பிலாத்தும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதர்களானார்கள்னு பார்க்குறோம். அப்போ மரணத்துக்கு ஏதுவான குற்றம் செய்யாத இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறையில் ஒப்பு கொடுக்கும்போது அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம். இதை நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதிகாரம் முழுவதும் நம்ம பார்க்கும்போது அவரை என்ன பாடுபடுத்தினாங்க, அவர் என்னென்ன கஷ்டங்கள் அவருக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அது முழுதும் நம்ம வாசிக்கும்போது தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது அவர் கபாலஸ்தலம் என்ற இடத்துல இயேசுவை 2 கள்ளர்கள் மத்தியில், குற்றங்கள் செய்த 2 கள்ளர்கள் மத்தியில் குற்றமற்ற இவரை அறைகிறார்கள். குற்றீராக தொங்கிக் கொண்டிருந்த இந்த இயேசு இந்த வேளையில் தாம் முதலாம் வார்த்தையை பேசுவதாக நம்ம பார்க்கணும். இது அவர் பிதாவிடம் பரிந்துரைக்கும் ஒரு வேண்டுதல் செய்யும் ஒரு வார்த்தை. இவர் பிதாவிடம் இவர்களை மன்னின்னு சொல்லி அவர் வேண்டுதல் செய்கிறார், ஜெபிக்கிறார். பிதாவிடத்தில் அவருக்கு ஜெயிக்கிறார், இவர்களெல்லாம் மன்னியோன்னு. இப்போ நம்ம பார்க்கலாம், யார் இவர்களை மன்னியோன்னா யார் இவர் ஏன் மன்னிக்க வேண்டும், எதற்காக மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கொஞ்சம் சிறிது பார்க்கலாம். லூக்கா 22ஆவது அதிகாரம் 63வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அப்படின்னு பார்க்குறோம். ஸோ யார் அவர்கள்? இயேசுவை பரியாசம் பண்ணி அடித்தவர்கள். 64வது வசனத்தை பார்க்கும்போது, அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்தவர்கள். 65வது வசனத்தை பார்க்கும்போது, அநேக தூஷண வார்த்தைகளை விரோதமாய் சொன்னவர்கள். லூக்கா 23:10 பார்க்கும்போது, பிரதான ஆசாரியர் வேதபாரகர் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டு நின்றவர்கள். 23:11 பார்க்கும்போது, ஏரோது போர்ச்சுவரோடு நிந்தித்து பரியாசம் பண்ணுகிறான். 23:25 பார்க்கும்போது, அதில் நீதிக்கு புறம்பாக தீர்ப்பு கூறுகிறான் என்று பார்க்கிறோம். இப்போ 23:33 பார்க்கும்போது, சிலுவையில் அறைந்தவர்கள். இப்போ இயேசு யாரை மன்னிக்கும்படி பிதாவிடம் வேண்டுதல் செய்கிறார்? யாரை மன்னிக்கும்படி நம்ம வாசிக்க கேட்டோம். பரியாசம் பண்ணி அடித்தவர்கள், முகத்தில் துப்பி அறைந்தவர்கள், தூஷண வார்த்தைகளை பேசினவர்கள், பிடிவாதமாய் குற்றம் சாட்டினவர்கள், நிந்தித்தவர்கள், வாரினால் அடித்தவர்கள், பொறாமை கொண்டவர்கள், முள்முடி சூட்டினவர்கள், நீதிக்கு புறம்பாக தீர்ப்பு கூறினவர்கள். இவர்களைத்தான் இயேசு மன்னிக்கும்படி வேண்டி நிற்கிறார். இவர்களை ஏன் இயேசு மன்னிக்க வேண்டும்? ஏனென்றால் இவர்கள் செய்த இத்தனை காரியங்களும் இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறார்.
ஆனால் இவர்கள் செய்த இத்தனை காரியங்களுக்கும் நம்ம வேதத்தின்படி பார்த்தாலும் அவர்களுக்கு தண்டனை உண்டு, உலக பிரகாரமாக பார்த்தாலும் தண்டனை உண்டு. ஆனால் இயேசு அவர்களுக்கு அந்த தண்டனை கொடுக்க விடாதபடி அவர் தன்னுடைய அன்பு நிறைந்த தன்னுடைய உள்ளத்தால் அவர்களை தண்டிக்காமல் அவர்களை நேசிக்கிறதாக நம்ம பார்க்குறோம். இவர்களை நாம் தண்டித்தால் இவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். என்னுடைய பிள்ளைகள் இந்த தண்டனைக்கு தக்க, இவர்களுடைய செய்த குற்றங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்தால் இவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி தான் அவர் பிதாவிடம் இறை வேண்டுதல் செய்கிறார். இந்த முதலாம் வார்த்தையை நம்ம தியானிக்க ஒரு நோக்கம் உண்டு. நமக்கும் இப்படிப்பட்ட ஜெபிக்கும் மனப்பக்குவம் வர வேண்டும். இப்போ ஒரு மகன் இருக்கிறான், அவன் ஏதோ தவறு செய்து விட்டான்னு பார்க்குறோம். அவன் தவறு செய்து விட்டால் அவனுடைய அப்பா அவனை அடிப்பதற்காக, அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்காக போகிறார். ஆனால் அந்த தாயானவன் என்ன செய்கிறாள்? ஐயோ வேண்டாம், அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம், இனி இவன் தவறு செய்ய மாட்டான், அவனை விட்டு விடுங்கள் என்று ஒரு தாய் அதை தடுத்து நிறுத்துவதை நம்ம பார்க்குறோம். அதுபோல தான் தாயினும் மேலான அன்புள்ளவர் நம்முடைய தேவன். அவர் பிதாவிடம் இந்த மனுக்குலத்தை தண்டனையிலிருந்து மன்னிக்கும்படி அவர் பரிந்து பேசுகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? நம்மேல் பலர் பலவிதமான குற்றங்களை சுமத்தலாம், பரியாசம் பண்ணலாம், அடிக்கலாம், காயப்படுத்தலாம், பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா? ஒருத்தர் நம்மளை திட்டா நமக்கு திருப்பி அதை திட்டாமல் நம்ம மனசு கேட்காது. அவனை எப்படியாவது நம்ம திட்டி தீர்த்திட வேண்டும் என்று தான் நம்முடைய உள்ளம் துடிக்கும். ஆனால் இயேசுவோ என்ன சொல்கிறார்? வேண்டாம், அவர்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லி பிதாவிடம் வேண்டுதல் செய்கிறார். இங்கே நான் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு புதருக்கு கீழே ஒரு பாம்பு இருந்துதான். அப்போது அந்த பாம்பு அங்கே ஒரு மின்மினி பூச்சியும் இருந்ததான். அந்த பாம்பு என்ன பண்ணிச்சான்? அந்த மின்மினி பூச்சியை துரத்திட்டே இருந்துச்சான். இந்த மின்மினி பூச்சியும் ஓடி 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 ஒளிஞ்சிருக்குது. ஆனால் அந்த பாம்பு விடுறதாவே இல்லை, பின்னால் சுற்றி சுற்றி அதை துரத்திட்டே இருக்குது. அப்போ இப்போ அந்த மின்மினி பூச்சி, அந்த பாம்பு, மின்மினி பூச்சி எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மின்னுன்னு மினிங்கிட்டே இருக்கும். நைட்டில் அது பார்த்தா தெரியும். அப்போ அந்த மின்மினி பூச்சி கேட்டுதான், ஏன் என்ன நீ துரத்திட்டே வர, நீ என்ன கொன்று உன்னுடைய பசியை ஆட்ட போறியா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அதுக்கு பாம்பு சொல்கிறான், இல்லை இல்லை, உன்னை கொன்று நான் ஏன் பசி ஆட்ட வேண்டும், நான் உன்னை அதற்காக இல்லை அப்படின்னு சொல்கிறான். பின்ன ஏன் நீ என்னை துரத்துற அப்படின்னு கேட்டுச்சான். அப்புறம் அந்த பாம்பு சொல்லிச்சான், மின்மினி பூச்சி கேட்டுதான், சரி நான் உனக்கு ஏதாவது கெடுதல் செய்தேனா, நான் செய்த கெடுதலுக்கு ஆக என்ன இப்படி துரத்திட்டு வரியான். அப்போ அது பாம்பு சொல்லிச்சான், இல்லை இல்லை, நீ எந்த கெடுதலும் எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லிச்சான். அப்படின்னா எதுக்கு நீ என்ன துரத்துற அப்படின்னு கேட்டதுக்கு அது சொல்லிச்சான், நீ ஏன் என்ன கொல்லணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அது சொல்லிச்சான், அதுக்கு நீ எனக்கு எந்த கெடுதலும் செய்யலை, ஆனால் நீ பளபளன்னு சுற்றிட்டே இருக்கிற பார்த்தியா, அது எனக்கு பிடிக்கல, நீ பளபளன்னு சுற்றிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால் நீ சாகணும் அப்படின்னு சொல்லிச்சான். இதே தான் நண்பர்களே, நம்ம அந்த பாம்பை பற்றியோ மின்மினி பூச்சியை பற்றியோ நம்ம பார்க்க வேண்டாம். ஆனால் நம்மை சுற்றி பல பேர் நாம் எப்பொழுது கீழே விழுவோம், நம்ம எந்த கெடுதலை செய்யாட்டாலும் நம்மளை கீழே தள்ளணும், நம்மளை அசிங்கமாக பேசுவாங்க, நம்ம மேலே பொறாமை கொண்டு நம்மளை இன்சல்ட் பண்ணுவாங்க, நம்ம எப்போ கீழே விழுவோன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில், அப்படிப்பட்ட இந்த ஜனங்கள் மத்தியில் நாம் கிறிஸ்தவர்களாகிய நம்ம என்ன செய்யணும்னா அவர்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்ய வேண்டும். இதுதான் இயேசு சிலுவையிலும் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? பிதாவிடம் நமக்காக வேண்டுதல் செய்கிறார், மன்றாட்டு ஜெபம். இதுதான் அவருடைய மன்றாட்டு ஜெபம். நாமும் அதுபோல் இந்த இயேசுவிடம் மன்றாட வேண்டும். இவர்களுக்காக, தவறு செய்தவர்களுக்காக, குற்றங்கள் செய்தவர்களுக்காக இயேசு எப்படி சிலுவையில் அவர்களுக்காக பிதாவிடம் மன்றாட்டினாரோ அதுபோல் நாமும் மன்றாடும். இதுதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. இதை நாம் தொடர்ந்து செய்வோமாக. இயேசுதாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.